அதே மாதிரி ஒருவேளை எலும்புகளுக்கு பரவுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, எலும்புகள வந்து நம்ம ஸ்க்ரூஸ் மூலமாக அந்த எலும்புகள் ஆடாம ஸ்டெபிலிட்டி குடுக்கறதுக்கான வசதிகள் அன்றைய காலகட்டத்தில கிடையாது. அதனால அந்த டிபி மாத்திரையோ, இல்ல ஆன்டிபயோட்டிக்ஸோ குடுத்துட்டு அவங்கள மோஸ்ட்லி பெட் ரெஸ்ட்ல வச்சிருப்பாங்க. தானாவே அந்த எலும்பு சேர்ற வரைக்கும். இப்போ கையில ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா, முன்னாடி மாவு கட்டு போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பிளேட், ஸ்க்ரூஸ் வந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணி இம்மீடியட்டா அவங்க வந்து ஆக்டிவிட்டி செய்றாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ ஸ்பைன்ல மாவு கட்டு போட முடியாது. அதனால வந்து அவங்கள பெட் ரெஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஏந்திச்சு நின்னா அன்ஸ்டேபிள் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்றைய காலகட்டத்தில பெடிகிள்ஸ் வந்ததுனால, பெட் ரெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்டே போயிடுச்சு. ஸோ ஸ்பைன் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்ல. இதே ஸ்லிப் டிஸ்க் இருந்தாலும் சரி, ஸ்பாண்டலோலிஸ்தெசிஸ் எலும்புகள் அப்நார்மல் மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்ல கேன்சர், டியூமர் மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்தில எம்ஆர்ஐ இருக்கிறதுனால அண்ட் உங்களுடைய பெடிகிள்ஸ் டூ இன்ஸ்ட்ருமென்டேஷன்ஸ் இருக்கிறதுனால, ஸ்பைன்ல பெரும்பாலான விஷயங்களுக்கு பிரச்சனைகளுக்கோ, இல்லது அறுவை சிகிச்சை பிறகோ பெட் ரெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் இஸ் நோ மோர்.